We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 39 45 வரை வாசிக்கப்படும். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். தேவனுக்கு சோஸ்திரம். வாருங்கள் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. நம் கர்த்தரும் ராஜாவுமான தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட மீட்பராக நீர் இருக்கிறீர், எங்களோட வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாளில் கூட ஆண்டவரே, உமது வார்த்தை மூலமாக ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு உள்ளத்திலையும் கூட ஆண்டவரே, உமது சந்தோஷம், உமது சமாதானம், உமது வழிநடத்தல் இருக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களை பலப்படுத்தும், உருவாக்கும் ஆண்டவரே. அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. கிறிஸ்மஸ் இன்னும் கொஞ்ச நாளில் நாம் கொண்டாட இருக்கிறோம். We are about to celebrate Christmas in a few days. Christmas is about Jesus. Christmas வந்து இயேசுவை குறித்து தான் இருக்கிறது. We celebrate thanking God for Jesus. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் அந்த கொண்டாட்டம் மூலமாக ஆண்டவர் நம் மத்தியில் செய்கிற காரியங்களுக்காக. On this last Advent Sunday before Christmas, நாளைக்கு இந்த நாளில் கடைசி அட்வென்ட் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் நாம் கிறிஸ்மஸ்க்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். We need to prepare for Christmas. We need to be thankful to God for the hope He has given us through His Son Jesus Christ. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நமக்குன்னு கொடுக்கிற நம்பிக்கையை, அந்த உறுதியை, அதுக்காக கூட நாம் நன்றி செலுத்த வேண்டும். The hope of a new life, புதிய ஜீவனுடைய நம்பிக்கை, for new beginning, புதிய ஆரம்பத்தை குறித்து, and of a certain future, ஒரு உறுதியான ஒரு எதிர்காலத்தை குறித்து அவர் நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். அதை கூட நாம் கொண்டாட வேண்டிய நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. And so as we prepare, we also want to look forward to the promise we have in Jesus. நாம் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் பங்கு பெறும்போது கூட நாம் அந்த இயேசுவோட வருகையை குறித்து கூட நாம் நினைவு கூர்ந்து நாம் எதிர்பார்த்தலுடன் நாம் கொண்டாடுகிறோம். Of His second coming to gather us to be with God. அவர் வருகிறார் நம்மை எடுத்துக்கொண்டு ஆண்டவரோடு இருக்க, அந்த அணைத்து கொண்டு எடுத்து செல்ல அவர் வருகிற காலங்கள் சமயமாக இருக்கிறது. So we celebrate Jesus. அதனால் இயேசுவை நாம் கொண்டாடுவோம். அதுதான் இந்த பிரசங்கத்தோட தலைப்பாக இருக்கிறது. And that is the title of today's message. Celebrate Jesus, Lord and King of all. அனைவருக்கும் கர்த்தரும் ராஜாவுமான இயேசுவை கொண்டாடுங்கள். Yes. So we are called to celebrate. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நாளை விசேஷமாக நாம் கொண்டாட. இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வசனமும் அந்த இயேசுவோட பிறப்பை குறித்து தான் இருக்கிறது. And the passage that was read today is about the birth of Jesus. And here in this passage we see Mary rushing in a hurry to go and visit her cousin Elizabeth.
இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில் நாம் காண்கிறோம் மரியாள் அவசரமாக எலிசபெத்தை சந்திக்க விரைவாக கூட அவள் செல்றதை நாம் காண்கிறோம். ஏன் இந்த அவசரம்? ஏன் அவள் வேகமாக கிளம்பி புறப்பட்டு செல்கிறார்? Why is she in a hurry? Why is she excited to meet Elizabeth? And if you read in the earlier verses before the 39, you will read that an angel visited Mary. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வசனங்களுக்கு முன்பாக உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்க என்றால் அந்த காரணம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவதூதர் மரியாளை சந்தித்தார். அவர்களை சந்தித்து அவளை வாழ்த்துகிறார். Angel visited Mary and greets her. And we let us hear that being read in Luke 1 verse 28. Luke 1 அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிப்பதை நாம் கேட்போமாக. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். The angel went to her and said, "Greetings, you who are highly favored, the Lord is with you." And this greeting puzzles her. அந்த தேவதூதன் மரியாளை அப்படியாக பேசும்போது அவளுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கிறது. ஒரு கேள்வி எழும்புறது உள்ளத்துக்குள்ளார. நான் ஒரு சாதாரண பெண் தானே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்து என்று அவள் யோசிக்க ஆரம்பிக்கிறார். She is puzzled as to why she is greeted in such a manner when she is an ordinary person. The angel then goes on to say that she will bear a son whose kingdom will not end. அதுக்கு பிற்பாடு அந்த தேவதூதர் மரியாளுக்கு தெரிவிக்கிறாரு, அவள் ஒரு பிள்ளை பெறுவாள், அந்த பிள்ளைக்கு உள்ள எதிர்காலம் அது ஒரு சிறந்த பிள்ளையாக இருக்கும், அந்த பிள்ளைக்கு ராஜ்யம் முடிவில்லாத ஒரு ராஜ்யமாக இருக்கும் என்று தேவதூதர் எடுத்து சொல்கிறார். அதுக்கு அவளோட சந்தேகத்துக்கு அது எப்படி நடக்கும் கூட என்று அந்த தேவதூதன் விவரிக்கிறார். The angel also explains to her how this is going to happen, and we hear that in Luke chapter 1 verses 35 to 37. 35லிருந்து 37வது வசனம் வரை வாசிப்பதை கேட்போமாக. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இங்கே அந்த தேவதூதர் மரியாளுக்கு 2 காரியங்கள் எடுத்து சொல்கிறார். ஒன்று, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையோட ராஜ்யம் சிறந்ததாக இருக்கும் என்று தேவகுமாரன் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்றார். அதே நேரத்தில் அவரோட சகோதரி எலிசபெத்துக்கு கூட ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அந்த செய்தியை எடுத்து சொல்றார். இந்த 2 செய்திகளும் மரியாளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. The two things that the angel tells Mary puzzles her but also excites her a lot. And so the angel says, "For no word from God will ever fail." தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த தேவ தூதர் அவளுக்கு அறிவிக்கிறார். இதுதான் முதல் காரியம் நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவமானது இந்த தேவதூதர் மரியாளை சந்திப்பதும் எலிசபெத்தோட ஜக்கரியா அவளுடைய கணவர் ஜக்கரியா சந்திப்பதும் ஒரு திடீர்னு ஆண்டவர் செய்த ஒரு திட்டம் அல்ல. This account of the angel's visit to Mary and the angel's visits to Zechariah and Elizabeth
are part of God's plan. It's not a sudden plan that God did, or suddenly that God decided that He will send His Son to save the world. This was God's plan from the beginning. இது ஆண்டவரோட திட்டம் ஆரம்பத்திலேயாக இருக்கிறது. The accounts are part of God's plan to send a Savior foretold in the Old Testament in many places. இப்படியாக ஆண்டவர் அவர் ஒரு இரட்சகர் அனுப்புவார், ஒரு மீட்பர் அனுப்புவார் என்று பழைய ஏற்பாட்டில் கூட பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the Old Testament, in many places, it has been foretold that there will be a Savior who will come. There will be a kingdom that will never end, and that He will bring about hope and a life, a better life in the future. So this has been pretty clear foretold in many parts in the Bible, and even in Micah 5, it has been told that a promised ruler will rise from Bethlehem, a town that is unknown, a city that is unknown and not popular for anything, is also named as the place where this promised ruler will rise. மைக்கா 5வது அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு தலைவர் அங்கேருந்து எழும்புவார், பெத்லெஹேம் நகரத்திலேருந்து ஒரு ராஜா எழும்புவார் என்று. அந்த நகரமோ ஒரு அநேகர் அறியாத ஒரு சாதாரண ஒரு இடமாக இருந்தாலும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அண்ட் ஹேரோது ராஜா அவர் அவரோட ஜனங்கள் மத்தியில், அவரோட ஆசாரியர்கள் மத்தியில் அவர் கேட்கும்போது எங்கே இந்த ராஜா எழும்புவார் என்று அந்த மைக்கா 5வது அதிகாரத்தில் சொல்ல காரியத்தை தான் அவர்களும் வெளிப்படுத்துகிறார்கள். When Herod the king wanted to know from his people where this new king will rise from, they quoted from Micah 5. That the new king will rise. So scripture reveals that from the beginning of creation, God's plan was to include Jesus. வேதம் வெளிப்படுத்துகிறது, ஆதியிலேந்து கூட ஆண்டவர் இந்த திட்டத்தை செய்துவிட்டார். அது 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். In 1 Peter 1:20 he says, He was chosen before the creation of the world, but was revealed in these last times for your sake. இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது, ஆண்டவர் முன்கூட்டியே அவர் திட்டமிட்டு விட்டார் இந்த உலகத்தை மீண்டுமாக ரட்சிப்பதற்கு, இந்த உலகத்தை மீண்டுமாக அவர் நேசிக்கிற இந்த ஜனங்களை மீட்டெடுக்க ஆண்டவர் அவரோட குமாரனை பலியாக கொடுக்க அவர் ஏற்கனவே அவர் திட்டம் செய்து விட்டார். அந்த காரணத்துக்கு தான் அவரோட குமாரனை உலகத்துக்கு மனிதனாக பிறக்கவும் அவர் அனுப்பினார். எபிரியர் 10வது அதிகாரம் 5வதுலேருந்து 7வது வசனம் வரை இப்படி வாசிப்பதை கேட்போமாக. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Jesus also accepted the will of God and said, here I am, I have come to do your will. It is written about me in the scroll, and therefore, my God, I am coming to do your will. Even Jesus was prepared to do the will of God. And the scripture also reveals why God is doing this for us, why God is saving us. And that we see in Ephesians 1 verse 4. எபிசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, For he chose us in him before the creation of the world to be holy and blameless in his sight.
ஆண்டவர் எப்படி மனிதனை படைத்தாரோ, பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்க அவர் படைத்தாரோ, உலகத்தின் பாவத்தினால் மனிதன் விழுந்து அந்த பாவ நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் விரும்புகிறார் மீண்டுமாக மனுஷத்துவத்தை பரிசுத்தமாக்க வேண்டும், பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Just as how God created humanity to be pure, blameless and holy, God, and then because of sin, humanity fell. God now still desires to make humanity holy and blameless again. And to do that, He sent His Son to be a sacrifice for all of us, and so that we can be holy and blameless again. So God's will was to make us holy because He is holy. ஏன் அவர் நம்மை பரிசுத்தமாக்குறார் என்றால், அவர் பரிசுத்தமாக இருப்பதனால் நம்மையும் பரிசுத்தமாக்குறார். அதை அவரோட குமாரன் மூலமாக அவர் செய்கிறார். And so He is doing it through His Son. And so God is faithful. அதனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சித்தத்தின் பிரகாரம் அவர் செய்ய சொல்றதையும் அவர் செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறார். Whatever, and therefore God is faithful, and He wants to fulfill His will. He desires to do, and all that He has said He will do. And so how should our response be? And so நாம் எப்படி மறுமொழி கொடுக்க வேண்டியதாக இருக்கிறோம்? அது எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நாம் உறுதியாக இருப்போம். Because He who promises faithful. So let us be unswerving. Let us not change. Let us not fail in the hope that we have, that we confess, that we declare, that we say. The Lord's promise for our future is infused with the hope, with our hope for today. ஆண்டவர் என்ன எதிர்காலத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ அது நம்மளோட நம்பிக்கைக்குள் இணைந்து இருக்கிறது. And therefore we can stand, we can walk, we can sleep and wake secure in this truth that God is trustworthy to keep His word. அதனால் நாம் நடக்கக்கூடும், நிற்கக்கூடும், உறங்கக்கூடும், காரியங்கள் செய்யக்கூடும். ஏனென்றால் ஆண்டவர் வாக்குறுதியை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம இரண்டாவது பார்க்கிறோம், ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மரியாளோட மறுமொழி இதுக்கு எப்படி அவள் கொடுத்தாள் என்று பார்ப்போமாக. We realize that God is faithful. He will do what He wishes to do. And we see how Mary responds to this call that God is making on her life. Mary is a simple person. மரியாள் ஒரு சாதாரண பெண் தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில், அந்த கிராமத்தில், ஒரு சாதாரண கிராமத்தில் இந்த பெண் வளர்ந்து கொண்டு வந்தாள். ஆனால் அவள் மத்தியில் அந்த தேவதூதர் சொன்னதை நாம் மீண்டும் 28வது வசனத்தில் வாசிப்பதை மீண்டுமாக கேட்போமாக. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். கிருபை பெற்றவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். You are highly favored. The Lord is with you. This is the greeting that the angel tells her. இதுதான் அந்த தேவதூதர் மரியாளுக்கு வாழ்த்துகிறார். But we must, however, all these things, we must remember that all these greetings are also true for every believer. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்த்துக்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூட ஏற்றதாக இருக்கிறது. Everyone who believes in Jesus is highly favored. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிருபை பெற்றவர்கள். The Lord is also with those who believe in Him. யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட
ஆண்டவர் அவர்களோட கூட இருக்கிறார். And so we too are blessed. அதனால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். How did Mary respond to this message? இந்த செய்திக்கு மரியாளோட மறுமொழி எப்படி இருந்தது? நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆபிரகாமோட மனைவி சாரா அவள் பிள்ளை பெறப்படுவாள் என்று கேட்டவுடன் அவள் சிரித்தாள். Let's see how Mary responded to this news that she will bear a child. When we look at the Old Testament, when Abraham's wife Sarah heard God saying that she will bear a child, she laughed. And you can read that in Genesis 18. And then when Zechariah, when the angel visited Zechariah in Luke 1, he doubted when the angel told him that his wife will be with child. ஜக்கராயா மத்தியில் தேவதூதர் சென்று அவரோட மனைவி எலிசபெத்துக்கு பிள்ளை பெறுவார் என்று சொல்லும்போது அவர் உள்ளத்தில் சந்தேகங்கள் எழும்பினது. But when the angel told Mary that she will bear a child, she just submitted. ஆனால் மரியாளிடத்தில் தேவதூதர்கள் அவள் பிள்ளை பெறுவாள் என்று தெரிவிக்கும் போது அவள் ஏற்றுக்கொண்டாள். She believed the angel's word and agreed to bear the child, even under humanly impossible circumstances. அவள் தேவதூதரோட வார்த்தைகளை கேட்டு அவள் அப்படியாக நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டாள். ஒரு மனுஷ வாழ்க்கையில் அப்படியா அந்த சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும் என்று அறிந்து கூட அவள் ஏற்றுக்கொண்டாள். God is able to do the impossible. தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். Our response to his demands should be then willing acceptance. அப்போ நம்ம ஆண்டவர் நம்ம இடத்தில் ஒரு காரியம் சொல்லும் போது கேட்கும் போது நம்மளோட மறுமொழி எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் மரியாள் போலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்பதை பார்ப்போமாக. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். And this is how Mary responded to the angel. In verse 38 it says, and Mary said, behold, I am the servant of the Lord. Let it be to me according to your word. And the angel departed from her. இங்கே மரியாள் சொல்கிறார், நான் ஆண்டவரோட அடியன் வேலைக்காரன் என்று எடுத்து சொல்கிறார். அதனால் அப்படியாக இருக்கும்போது அவர் சொன்னதை, எஜமான் சொன்னதை வேலைக்காரன் செய்ய வேண்டியதாக இருக்குது என்று அந்த மனத்தாண்மையில் அவள் ஏற்றுக்கொள்கிறார். Here Mary says, I am the servant of the Lord. And so she takes it, she accepts it in a way when a servant receives instruction from the master. And so she truly accepts it because she is a servant. And it was not her position to either question or doubt the master. அவளுடைய நிலைமை அவளுடைய வேலைக்காரையாக இருப்பதனால் அவள் எஜமான கேள்வி கேட்கிறதோ சந்தேகப்படுகிறதோ அவளுடைய நிலைமை அல்ல என்று அறிந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். And also she says, let it be according to your word. அதே நேரத்தில் அவள் சொல்றார், உமது வார்த்தை பிரகாரம் அது நடப்பதாக. Mary then responded with an affirmation of faith. அவள் விசுவாசத்தில் உறுதியுடன் சொல்கிறார், உம்முடைய சித்தம் பிரகாரம் நடப்பதாக என்று. Let it be according to your word is the proper response of every believer to every promise of God. ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரோட வாக்குறுதிகளுக்கு இப்படியாக தான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்ற மறுமொழி கொடுக்கிறது தான் சரியான ஒரு பதிலாக இருக்கிறது.
We also see at Mary's response when she met Elizabeth. எலிசபெத்தை சந்திக்கும் போது சந்திக்கும் போது அவங்க பேசின பிற்பாடு மரியாள் ஒரு பாட்டு பாடுகிறார். அந்த பாட்டில் அவளுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறார். When Mary meets Elizabeth and they talk, and then she is so excited and so overjoyed that she sings a song. And we see her response in the song in verse 46 and 47. 46வது வசனமும் 47வது வசனத்தையும் லூக்கா 1வது அதிகாரத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. She says, my soul magnifies the Lord. And என் ஆவி இரட்சகராகிய தேவனை களி கூறுகிறது. And my spirit rejoices in God my Savior. We must remember the child is not born yet. She has just received the word. And so is Elizabeth. And here she's rejoicing. She's giving glory to God. She's magnifying the Lord. அவள் இன்னும் பிள்ளை பிறக்கவில்லை. ஆனால் அவர் அந்த செய்தி பெற்றுக்கொண்டவுடன் ஆண்டவர் இதை என் வாழ்க்கையில் செய்கிறார், ஆண்டவர் இப்படியாக வழி நடத்துகிறார், அந்த சந்தோஷத்தில் ஆண்டவரை அவள் மகிமைப்படுத்துகிறார். Mary humbles and submits herself to the will of God. அவள் தன்னையே தாழ்த்தி அவள் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். whom she believes and trusts in. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கையாக இருப்பதால், அவள் உறுதியாக இருப்பதனால், ஆண்டவர் சொன்னதை செய்வார் என்று நம்பினால் அவள் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். It also shows that God uses ordinary people to fulfill His will. இந்த சம்பவமானது எடுத்து காட்டுகிறது, ஆண்டவர் அவரை மேல் நம்பி இருக்கிற ஜனங்களையும் அவர் மேல் சார்ந்து இருக்கிற சாதாரண ஜனங்களையும் அவர் பயன்படுத்துவார். He uses ordinary people. All He desires is that we believe in Him and we trust in Him with our life. When He seeks people who believe in Him and are ready to respond to His will, saying, thy will be done. அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவர் சித்தத்தை செய்யக்கூடிய ஜனங்கள், சித்தத்தை செய்ய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லக்கூடிய ஜனங்களை அவர் நாடுகிறார். We must remember that God's favor does not automatically bring instant success or fame. ஆனால் நம்ம ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடும், என்னவென்றால் ஆண்டவரோட கிருபையும் நன்மையும் உடனே நமக்கு புகழையும் ஜெயத்தையும் கொண்டு வராது. God's favor on us does not immediately bring fame or success. God's blessing, honor of being the mother of the Messiah would lead Mary to much pain and suffering. மரியாளுக்கு அப்படி ஒரு சிறந்த வாழ்த்தை கொடுத்தாலும் மரியாள் அந்த தேவனுடைய குமாரனுடைய தாயாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அநேக வேதனைகளும் கஷ்டங்களும் கடந்து சென்றாள். Her fiancé almost left her. அவளை திருமணம் பண்ணக்கூடிய யோசேப் அவளை தள்ளி விவாகம் செய்யக்கூட ஆயத்தமாக இருந்தார். Her son would be rejected and murdered. அவள் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் அவளுடைய பிள்ளை தண்டிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதை அவள் கண்டாள். But through her son would come the world's only hope. ஆனால் அவள் இருந்தால் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை அவளோட பிள்ளை மூலமாக மட்டும்தான் வரக்கூடும் என்று அவள் அறிந்தவளாக இருந்தனால் அவள் ஒப்பு கொடுத்தாள். So she submitted because she knew that He was the Savior of the world. He was a Messiah that the world was waiting for. And so she submitted to be part of God's plan to bring about God's salvation. அதனால் அவள் ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரோட திட்டத்தில் ஆண்டவர் அவளை முழுமையாக பயன்படுத்த அவள் ஒப்பு கொடுத்தாள்.
If sorrow and suffering is weighing you down, இந்த நாளில் கூட நீங்க கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பாரத்தோடையும் நீங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை அப்படியாக இருக்கிறது என்றால், அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை, எதிர்காலத்தின் நம்பிக்கை ஒரு உறுதி இல்லாமல், ஒரு தெளிவாக இல்லாத ஒரு நிலைமையாக இருந்தால், and if your hope, if your future seems dim, wait patiently for God to finish working His plan in your life. காத்திருங்கள், ஆண்டவர் அவரோட திட்டத்தை உங்க வாழ்க்கையில் செய்து முடிப்பார். God's best servants are often ordinary people available to Him. ஆண்டவரோட சிறந்த சேவை செய்வர்கள் யார் என்றால் சாதாரண ஜனங்கள், அவருக்கு ஒப்பு கொடுத்து சாதாரண கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்கள் தான். God's plans involves extraordinary events in ordinary people's lives. ஆண்டவரோட திட்டங்கள் சாதாரண ஜனங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் மூலமாக அவரோட திட்டங்களை நிறைவேற்றுவார். A person's character is revealed by his or her response to God's call. ஒரு நபரோட குணாதிசயம் எடுத்து காட்டப்பட்டும் எப்படி அவர்கள் ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்கிறார்கள் என்று. ஸோ ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று பார்த்தோம். We saw that God is faithful. மரியாளோட மறுமொழியை நாம் பார்த்தோம். We saw Mary's response. And how should our response be in this Christmas? நம்முடைய மறுமொழி இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்மளுடைய மறுமொழி எப்படி இருக்க வேண்டும்? So let us prepare for Christmas. கிறிஸ்மஸ்க்காக ஆயத்தப்படுத்துவோமாக. Go ahead and do the things you have planned. நீங்கள் போட்ட திட்டங்களை தொடர்ந்து செய்யுங்கள். டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு நீங்கள் என்னென்ன ஆயத்தப்படுத்துறீங்களோ அதை செய்யுங்கள். டு ஹேவ் மீல்ஸ் வித் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் சபை ஜனங்களோடையும் உணவு சாப்பிடவும் கொண்டாடவும் அந்த திட்டங்களை செய்யுங்கள். டு டெக்கரேட் யுவர் ஹோம், உங்களோட குடும்பங்களை, உங்களோட வீடுகளை அலங்கரிங்கள். And as we gather in our home for the meal, let us do it together as a family with Jesus in our mind. ஆனால் நம்ம அதை செய்யும் போது ஒரு குடும்பமாக இயேசுவைக்காக செய்கிறோம் என்ற அந்த சிந்தையில் கூட நாம் செய்வோமாக. அதே நேரத்தில் நம்ம அந்த உணவை சாப்பிட்றது முன்பாக நாம் ஒரு சில நேரம் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. And even as we gather to take the meal together as a family, let us pause to remember God the Creator. நம்மை படைத்த ஆண்டவரை நினைவு கூறுவோமாக. To remember God our deliverer, நம்மை விடுவித்த தேவனை நினைவு கூறுவோமாக. And to remember God our covenant keeper, நம்மளோட வாக்குறுதிகளை வைக்கிற ஆண்டவரை, நிறைவேற்ற ஆண்டவரை நினைவு கூறுவோமாக. And to thank God for His goodness and promises as a family. ஒரு குடும்பமாக அவருக்கு நன்றி செலுத்துவோமாக, அவரோட நன்மைகளுக்காக, அவரோட வாக்குறுதிகளுக்காக. Remembering that Jesus is the bread of life. இயேசுவே ஜீவ அப்பம் என்று நாம் நினைவு கூர்ந்து, அவர் நமக்கு இப்போ மட்டும் நன்மைகள் செய்வதில்லை, நித்தியமாக அவர் நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறார். Jesus is not sustaining us just now, but He is fulfilling the goodness in our life for eternity. For the promise He has fulfilled and for the promises that He will fulfill. We thank God. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. அவர் நிறைவேற்ற சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். நிறைவேற்ற போகக்கூடிய சத்தியங்களுக்காக கூட நன்றி செலுத்துவோம். Thank God for the assurance of hope. நம்பிக்கைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். Hope of a future. எதிர்காலத்தின் நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துவோம். The second thing we do, the first thing is we thank God. The second thing we do is to share the joy of our hope with others. முதலாவதாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக அந்த சந்தோஷத்தில் கூட மற்றவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோமாக. Invite others to your
home for Christmas. யாரையாவது குடும்பம் இல்லாதவங்க தனியாக இருக்கிற சகோதரன் சகோதரிகளை அழைப்போமாக நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாட. Invite those who are alone. Visit them with food. அவர்களை சந்திப்போமாக, அவர்களுக்கு உணவு செய்து கொடுப்போமாக. We call them and wish them messages. அவர்களை கூப்பிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவோமாக, ஆசீர்வதிப்போமாக. Spread the good news of Christmas. இந்த கிறிஸ்மஸோட நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வோமாக. This Christmas, let's truly celebrate Jesus, Lord and King of all. இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட உண்மையாக நாம் இயேசுவை நாம் கொண்டாடுவோமாக. அவர் கர்த்தரும் ராஜாவுமான இயேசுவை நாம் முழுமையாக உண்மையாக கூட இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் கொண்டாடுவோமாக. நம் தலைவனின்றி ஜெபம் பண்ணுவோம். Let us pray. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்படி மரியாள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஒரு சாதாரண ஸ்திரீயின் வாழ்க்கையில் நீர் அற்புதமான காரியங்கள் செய்தீரோ, நீர் எங்கள் வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர், இன்னும் செய்ய இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளில் கூட ஆண்டவரே இந்த கொண்டாட்டம் எங்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஆண்டவரே மற்றவர் மத்தியில் பகிர்ந்து கொள்ள எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. ஒருவர் ஒரு சந்தோஷத்துக்குள் ஆண்டவரே நன்றி செலுத்தவும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸை விசேஷமாக கொண்டாடவும் எங்களை வழிநடத்தும். ஆசீர்வதியும். உமது சந்தோஷம் எங்களில் இன்னும் அதிகரிக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.